மது வக்ஷ்யாமி மது வதிஷ்யாமி மதுமதீன் தேவேபியோ வாச்சமுத்யாசகம் சுஷ்ரூஷேண்யாம் அப்படின்னு வேதத்தில் நிறைய பகுதிகள்லாம் இருக்குது. ஆக மதுவாதாருதாயத்தே மதுக்ஷரந்தி சிந்தவः மாத்வீர்ண சந்தோஷதீஹி மதுநக்தமுதோஷசி மதுமத்பார்த்திவகும் ரஜः மதுத்யௌரஸ்து நः பிதா மதுமான்னோ வனஸ்பதிர்மதுமாகும் அஸ்து சூரியः மாத்வீர்காவோ பவந்து நः. எல்லாம் எங்கும் இனிமை, எல்லாம் இனிமை. அந்த மதுத்வம், மது பிராமணம்னு பிருகதாரண்யக உபனிஷத்தில் ஒரு போர்ஷன் இருக்குது. மதுன்னு சொன்னாலே கடவுளுக்கு ஒரு பேர், இனிமையானவர். ஆக என்னுடைய நாக்கு எப்பவும் இனிமையாகவே இருக்கணும். அதனால தான் வள்ளுவர் இனியவை கூறல்னே 10 குறள் எழுதிட்டார். இங்க இனியவை கூறல்ல நம்ம பார்க்கிற குறள்கள்ல இப்ப முதல் குறள்லயே இந்த ஒரு அற்புதமான கருத்தை பார்க்கிறோம். அன்பு கலந்த, யோசிச்சு இதை நீங்க மெடிடேட் பண்ணணும். அன்பு கலந்த, வஞ்சம் அற்ற, மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். நல்ல வழி சொல்லி கொடுக்குறார். இன்சொல்லுனா என்னங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு என்னன்னா, அன்போட பேசுற பேச்சு இன்சொல்லுப்பா, வஞ்சம் இல்லாம பேசினா அது இன்சொல், மகான்களுடைய வார்த்தையை நீ பேசினியானா அது இன்சொல். 3 விஷயத்தை இன்சொல்லுங்கிற. அன்பு கலந்த சொல், வஞ்சம் இல்லாத சொல், அப்புறம் மகான்களுடைய வாக்கியங்கள். இப்ப திருக்குறளை எடுத்து படிக்கிறோம்னு வச்சுங்க, திருக்குறள் மூலமா ஒரு விஷயத்தை விளக்குறோம்னு வச்சுங்க, அது இன்சொல், அது இனிய சொல். இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.